யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன். நான் வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரும் கேட்க மாட்டாங்கடா. நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. வருந்தி திரும்பி வந்திருக்கிறேன். ஸோ நம்ம பெக்கர் சேனலில் வீடியோ போடாமல் நம்ம மகிழ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீடியோ போட்டுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கர் சேனலில் தான் வரும். அப்படியே ஒரு நாளும் மாற்றி போடலான்னு இருக்கேன் வீடியோ சேனலில், மகிழ் சேனல்லையும் பெக்கர் சேனல்லையும். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வீடியோ நம்ம சோலோ ஸ்குவாட் வீடியோ. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி திரும்பி வரணுங்கிறதுக்காண்டி. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ FFMIC நடக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்காண்டியும் சேர்த்து தான் டோர்னமெண்ட் நடக்க போகுது இல்லைங்களா? ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்கின் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து சோலோ ஸ்குவாட் ப்ளே பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்கின் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸோட போயிட்டு ப்ளே பண்ண போகிறேன். சரிங்களா? 4 பேர் ஒன்றா சேர்ந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்லாம் நிறைய ப்ளே பண்ணி தான் ஆகணும். இன்னும் நாள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஒரு நாள் தான் இருக்குன்னு நீ சேர்க்கலன்னா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியாவது நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஆனால் முயற்சி பண்ணி ஆகணும். இதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கான டீமை உருவாக்குங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டிருக்காங்க. எனக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. இன்னும் நான் நேற்று இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டேன், அது பார்க்காதவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது கேட்குறது. சரி, ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க டோர்னமெண்ட்டுக்காண்டி. ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் வந்து எப்பயாவது தான் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து உங்கள் பேரை மட்டும் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து நம்மளால ஜெயிக்க முடியலாம்னு நினைக்காதீங்க. சரிங்களா? முயற்சி பண்ணாமல் தோத்தா அது தோல்வி தான். சரிங்களா? மிகப்பெரிய தோல்வி. முயற்சி பண்ணி தோத்தா அது தோல்வியே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாடம் தான், நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சரி, ஓகே, இந்த வீடியோவில் ப்ரொமோஷன்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக ஃபுல்லாக பார்க்கலாம். நான் ஒரு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுங்கிறத மட்டும் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச். சரிங்களா? ஸோ நான் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் மேட்ச். நான் வந்து எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். நானும் நிறைய ப்ளே பண்ண தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்மளோட பழைய கேம் பிளேல பாதி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. ஸோ அது வந்து வந்துருச்சா அப்படிங்கிறத வரலையாங்கிறது நீங்கள் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணணும். ஸோ எனக்கு நீங்கள் வந்து அதை முடிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க. உங்களுக்கு வந்து நாளை பின்ன நீங்கள் விளையாடும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நாலா பக்கம் நம்மளை வந்து சுற்றி வளர்ச்சிட்டாங்க. இவன் வந்து அவனோட டீம்மேட் நான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இவனை அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 4 பேர் நம்மளை வந்து சுற்று போட்டுருவாங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த இடம் மட்டும் ஒரு வீடாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு கிளாக் டவர் வீடோ இல்லை வந்து ஒரு பிளாக் ஹவுஸோ இல்லை வந்து டபுள் டோரோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 பேரையாவது நான் டவுன் வச்சுட்டு என்னால் முடிஞ்ச பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக 150% பார்த்தீங்கன்னா நான் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும். உங்களுக்கே தெரியுங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகேடா, நம்மளுக்கு வந்து ஆரம்பத்திலே இப்போ வந்து ஓரளவு நல்லா விளாண்டுருக்கிறோம் அப்படின்ட்டு. அடுத்து 2வது மேட்ச் பார்த்தீங்கன்னா இது. சரிங்களா? ஸோ இந்த மேட்ச்சில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. என்னால் அப்படியே போக பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியுது, கண்ணா பரவாயில்ல கண்ணா, உன்னோட பழைய கேம்ல திரும்பி வருதுடா கண்ணா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கே என்னோட கான்ஃபிடன்ஸு கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து விளையாட இன்னுமே ஆர்வம் வருது. நான் வந்து நிறைய நாள் விளையாடாம விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தேவையில்லாமல் வந்து நடந்ததே நினச்சிக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து திரும்பி பழையபடி வீடியோ போடணும். அந்த வீடியோ போடுறதையும் ஒழுங்காக போடணும். சின்ன வயசுலேருந்து நமக்கு எது மேலே லவ் இருந்துச்சோ அது மேலே கவனத்தை செலுத்தணும். எனக்கு உண்மையாக சொல்ல போனால் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கேம் மட்டும் தான் பிடிக்கும். பட்டன் ஃபோனில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் லேப்டாப்லேருந்து இப்போ ஐஃபோனில் வந்து முடிஞ்சிருக்கு. நான் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து மேற்கொண்டு ஒழுங்காக வந்து நான் என்னோட அந்த ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது மேலே வைக்கணுமோ அது மேலே வச்சு நான் ஒழுங்காக வீடியோ போட்டேன், இல்லை ஒழுங்காக கேம் விளாண்டேன், இல்லை வந்து ஒழுங்காக அதில் கவனத்தை செலுத்தினேன் அப்படின்னா இன்னும் நான் வந்து பிசி இந்த எல்லாம் நீங்கள் பாருங்களேன், கூடிய சீக்கிரம் அதெல்லாம் நடக்கும். ஸோ வந்து எல்லாத்துக்கும் வைஃபை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லைவ் தான் போட போகிறோம். நான் அப்போலேருந்தே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், நம்ம வந்து ஒரு வேலையை வந்து பிடிச்சி செஞ்சோம்னா அந்த வேலையில் மேன்மேலும் முன்னேறி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு. அதே நம்மளுக்கு பிடிச்ச விஷயமே நம்மளுக்கு ஒரு வேலையாக வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இதுதான் எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் அதையே நான் விட்டுட்டு பூதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு தேவையில்லாத வேலைலாம் பண்ணி சரிங்க, இனிமேல் வந்து கரெக்டாக இருப்பேன். சரிங்களா? பொறுப்பாக கருத்தாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடெல்லாம் கரெக்டாக வரும். ஸோ வந்து புரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறீங்க. நம்மள ஒருத்தன் இங்கேருந்து அடித்தான் பார்த்தீங்களா, அவனை இப்போ நான் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் கரெக்டாக. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு மேப் எனக்கு புதுசு தான். சரிங்களா? ஆனால் போக பார்த்தீங்கன்னா இந்த மேப் நம்மளுக்கு வந்து அத்துப்படி ஆயிரும். ஒழுங்காக விளையாண்டாலே போதுங்க, நம்மளுக்கு எல்லா மேப்பும் அத்துப்படி ஆயிரும். இப்போலாம் முன்னாலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மேப்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த புதுசாக வந்திருக்க மேப்பை தவிர மிச்சம் எல்லா மேப்லையுமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேஸு, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸ் நேம் கேட்டாலும் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேஸ் இந்த பீக்கு, கிளாக் டவரு, புச்சினாக்கு, பெர்மோ, அவ்வளோதான். மாஸ் எலக்ட்ரிக் வேறுனா யோசிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ பர்கட்ரி எனக்கு பிடிச்ச மேப்பே பர்கட்டு தான். சரி, கதை வேற எங்கேயே போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, நம்ம திரும்பி வரணும்னா அதுக்கு நான் வந்து திரும்பி உங்கள்கிட்ட வந்து
அதாவது கதைக்குள்ளே திரும்பி வரணும்னா கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் டைம் தேவை. அந்த 30 செகண்டில் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேன். இந்த வீடியோவை நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து திரும்பி பழையபடி வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பூரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு இதை வந்து ஷேர் பண்ண முடியாதுல்ல, ஆனால் நீங்கள் சொல்லலாம்ல இது நம்மளால வீடியோ போடுறாரா அப்படின்ட்டு. ஸோ வந்து அதையும் சொல்லிடுங்க. சரி ஓகேங்க. அதாவது இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 6 கில் அடிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, நான் கட் பண்ணி உங்கள்கிட்ட எடுத்து போடுவேன். 2 கில் 3 கில் அடிக்கிறதுக்கே திணற வேண்டியதாக இருக்கும். கடந்த ஒரு 2-3 மாதமாகவே அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. டீம்மேட்ஸோட உதவியால் தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் விளாண்டு ஏதோ ஒரு 7-8 கில் எப்பயாவது அடிப்பேன் இந்த கிராண்ட் மாஸ்டர் போகிறது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சோலோ ஸ்குவாடு நம்மளோட அந்த ஸ்கில்லே பார்த்தீங்கன்னா வந்து என்னை விட்டு போகிற மாதிரி இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. ஸ்கில்ல போனதை திரும்பி கொண்டு வருவேன். என்னோட பாதி கேம் பிளே ஆல்ரெடி வந்துருச்சு. ஆனால் திரும்பி பார்த்தீங்கன்னா முழு கேம் பிளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ ஸ்குவாட் இருக்கட்டும் இன்னும் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணல. சரிங்களா, நீங்கள் பழையபடி நம்ம சேனலில் நீங்கள் என்னென்ன வீடியோ பார்ப்பீங்களோ என்னென்ன வீடியோ பார்ப்பீங்க, டோர்னமெண்ட்டு, சோலோ ஸ்குவாடு, கிராண்ட் மாஸ்டர் வீடியோ, எப்பயாவது இந்த லவ் பிராங்க் இப்படி தான் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 3 தான். சரிங்களா, டோர்னமெண்ட்டு, சோலோ ஸ்குவாடு, அப்புறம் என்ன கிராண்ட் மாஸ்டர் வீடியோ. சரிங்களா, கிராண்ட் மாஸ்டர் வீடியோ தான் அதிகமாக வரும். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்குவாடுகிட்ட மாட்டிப்பேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்குவாடுன்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தன் அடித்தான், ஆனால் அவன் வேறு டீம். இப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்து இவன் வேறு டீமை சேர்ந்தவன். இவனை நான் கிளியர் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா என்ன வந்து சுற்று போட்டோம். நான் அடிச்சு டவுனையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் வந்து ஓசிக்கில் எடுத்துகிட்டு போயிடுவான். அதாவது இந்த இப்போ நான் அடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அவனோட டீம் இந்த அடிச்சிட்டான் பார்த்தீங்களா, என்னோட கில்ல ஓசிக்கில் எடுத்துருவான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேட்ச் இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடைசி மேட்ச் பார்க்க போகிறீங்க. அந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா நான் தெரில. நான் பேசுகிறதோ இல்லை வந்து இந்த வீடியோவோ இந்த கேம் பிளேவோ இருக்கட்டும். ஸோ ஆனால் இதுக்கப்புறம் இந்த ஒரு கேம் பிளே பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் போகிறதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துடாதீங்க. ஏன்னா அதில் கடைசி நேரத்தில் சொல்கிறதுக்கு டைம் இருக்குமா நான் தெரில, நான் மறந்துடுவேன். ஸோ எந்த மேட்ச்சு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி, அதாவது போக போக என்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நான் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னதை மனசில் வச்சுங்க. நீங்கள் வந்து நம்மளெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு மனசில் நீங்கள் வந்து என்னடா அவன் பேசுறதுக்கு பேச்சு இல்லாமல் அது வந்து சொல்கிறானா திரும்பி அப்படின்னு நினைக்காதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், FFMIC அதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஸ்பெல்லிங். அந்த டோர்னமெண்ட் பெரிய டோர்னமெண்ட் நடக்க போகுது பார்த்தீங்களா, ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் நடத்துகிறாங்க. அந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் எதுவுமே வரலங்க. பெரிய டோர்னமெண்ட்லாம் FFIC நடக்கும், FFCO நடக்கும், FF வின்டர் சீசன் நடக்கும். நாங்கள் இது வரைக்கும் எதில் செலக்ட் ஆகி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா FFCOவில் தான் செலக்ட் ஆகி போயிருக்கோம். அதில் தமிழ்நாட்டில் 12 டீமில் ஒரு டீமாக செலக்ட் ஆனோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து 100 டீமுக்குள்ளே அதாவது வந்தோம். சரிங்களா, ஸோ அதான் இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டஃப். இந்தியாவில் 48 டீம் தான் செலக்ட்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க, சொல்ல வேண்டியது உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. சரி ஓகே, இந்த ஒரு கேம் பிளே தான் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. இந்த ஒரு மேட்ச்சு நம்ம விளையாட்டு. சரி ஓகே, அதாவது யோசிக்கணுங்க. நம்ம கேம் பிளே நல்லா பயங்கரமாக மூவ்மெண்ட் கொடுத்து ஆடுறது மட்டும் இல்லைங்க, யோசிக்கணும். எவ்வளோ பெரிய அந்த டுவோக்கு, Y444, வின்சென்சோ, இந்த சிபிலஸ், அப்புறம் நிறைய BNL இது மாதிரி அதில் யார் ஹேக் போட்டு விளாட்றலாம் தெரியாது. ஆனால் அவங்க யோசிச்சு ஆடுறாங்க. சரிங்களா, ஸோ வந்து எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் யோசிச்சாரணும். நம்ம என்னதான் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் அந்த யோசிக்கிற தன்மை டப்புன்னு அந்த செகண்டில் யோசிக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அவங்கள அடிக்க போனால் இந்த இடத்துல ஆல்ரெடி நானே வரேன்டா உனக்கு பக்கத்தில், நீ ஏன்டா அவங்கள அடிக்க தேடி ஓடுற அப்படின்ட்டு பண்ணுறாங்க. சரி ஓகே, வந்து அடி வாங்கிட்டானா என்ன சொல்லிருந்தேன், யோசிச்சு கரெக்டாக ஆடினோம்னாலே போதுங்க. நீங்கள் வந்து ரொம்ப மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன் டாப் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, டக்குன்னு அடிச்சு போயிட்டே இருக்கலாம். அதே நேரத்தில் நம்ம விரலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப வந்து மூவ்மெண்ட் கொடுக்காம இருந்தோம்னா சொல்லிட்டா அதான் மூவ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நானே பார்த்தீங்கன்னா வந்து போராக தான் கொடுக்குறேன் மூவ்மெண்ட். சரிங்களா, ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும். எப்படி சொல்கிறது, அந்த ROG இந்த கூட தேவலாங்க. ஐஃபோன் என்னைக்கு வந்துச்சோ. சரி ஓகே, ஐஃபோன்லாம் குறை சொல்லக்கூடாது, நம்மளோட இதுதான், அவ்வளோதான், நம்மளோட மிஸ்டேக் தான். ஆனால் இந்த ஃபோனையும் போட்டு நொறுக்கி எரிஞ்சிட்டேங்க. அதாவது இதுக்குன்னு என்ன ஒரு ஷார்ட்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்க, பேக் டோர் ஃபுல்லாக நொறுங்கி போச்சு. அப்படியே விளையாடும் போது பார்த்தீங்கன்னா இந்த எனிமியை வந்து நம்ம ஃபயர் பண்ணும்போது அழுத்துவோம் பார்த்தீங்களா, போட்டு ட்ராக் அழுத்தும் போதோ இல்லை வந்து அழுத்தி பிடிக்கும் போதோ நம்ம வந்து செல்லை முதல்ல போட்டு இறுக்கி பிடிப்பேன் நான்லாம். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பேக் டோர் அப்படியே நொறுங்குற சவுண்டு இருக்கும், பட்டக்குன்னு சவுண்டு ஒன்று வரும் பாருங்க, சரியான இது. அதெல்லாம் எப்போ நொறுங்கி வந்து பழைய ஃபோன் அந்த 14 Pro Max நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே நிலைமை தான் இப்போ இதுவும் இருக்குது. அது இன்னும் மோசமான நிலைமைக்கு வரும். பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 90% வந்துருச்சு. சார்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் போட்டுட்டு விளாட்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம்லாம் இன்னொரு ஃபோன் வரதெல்லாம் காசு இல்லை. இன்னும் இதோட EMI கட்டி முடிக்கல, இதில் வேறு இன்னொரு ஃபோன் தான் வாங்கி எங்கேயோ போய். சரி ஓகே, அதாவது நான் கரெக்டாக ஒழுங்காக வீடியோ போட்டு எல்லாம் பக்காவாக இருந்தேன் அப்படின்னா
இந்நேரம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இஎம்ஐல வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கப்புறமும் இந்த ஃபோன் போனால் கூட இன்னொரு ஃபோன் வாங்கிடலாம். இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக கரெக்டாக வீடியோ போடணும். ஆக்சுவலாக நான் இந்த கேம் பிளே தான் உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தா நீங்கள் வந்து வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தோடனே நம்ம வந்து வந்துட முடியாது இல்லைங்களா, போக போக தான் நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். எடுத்தோடனே நம்ம வந்து வந்துட்டா அது வந்து ஹேக் போட்டு தான் வந்தாகணும் சரிங்களா. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ரியல் லைஃபாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம இந்த கேமாக இருந்தாலும் சரி, எடுத்தோடனே வந்துட முடியாது, போக போக தான் வர முடியும். எடுத்தோடனே வரணும்னா ரியல் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா எதுனா ஒன்று வந்து தில்லுமுள்ளு வேலை செஞ்சு தான் வர முடியும். உண்மையெல்லாம் வர முடியாது டப்புன்னு. சரி ஓகேங்க, இப்போ வந்து என்ன எத்தனை கிலோ அடிச்சிருக்கிறோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 6 கிலோ அடிச்சிருக்கிறோம். மேட்சும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது. இந்த கொரோனா பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. எதனால் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்னு பேசுகிறேன்னு திருப்பி நினச்சிடாதீங்க. ஸோ சடனாக எவனாவது அடிச்சிட்டானா உங்களுக்கு எப்படியே தெரியாது, என்னால் டப்புன்னு வால் போட முடியாது. அந்த கொரோனா போட்டு அப்போலேருந்தே பழகிட்டேன். அதனால் நான் வந்து கொரோனா எடுத்துகிட்டு வேறு கேரக்டர் வச்சாலுமே எவனா சடனாக அடிச்சிட்டா எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. நானும் ஒரு 2-3 நாள் வச்சு பார்த்துட்டேன். ஆனால் கொரோனா அந்த ஸ்கில்லை மட்டும் தான் அழுத்துறேன், ஆக்டிவேட் ஸ்கில்லை மட்டும் அழுத்திக்கிட்டு என்னடா அது அப்படின்ட்டு வால் டப்புன்னு போட முடிய மாட்டேங்குது, வால் போட தோண மாட்டேங்குது. இதையும் நான் மாற்றணும். சும்மா கொரோனா வச்சுட்டு திடீர்னு கொரோனா ஒரு நாள் தூக்கிட்டாங்கன்னா சரி ஓகேங்க, இருக்கிற வரையும் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் மற்ற கேரக்டர் வச்சும் பழகணும். நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே விஷயத்தையும் நம்பி இருக்காதீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா விட்டு போச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. நான் சிங்கிள் மீனிங்கில் தான் பேசுகிறேன், டபுள் மீனிங்லாம் பேசலை. ஸோ வந்து கேரக்டர் ஸ்கில்லு சரிங்களா, அதுக்காக 10-15 கேரக்டர் ஸ்கில்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு 3-4 கேரக்டர் ஸ்கில் ஆக்டிவேட் ஸ்கில் வச்சு நீங்கள் வந்து பழகிக்குங்க. நம்மள மாதிரியே வந்து ஒரே ஸ்கில்லை வச்சுக்கிட்டு ஒரே குட்டையில் ஊறின மட்டங்கிற மாதிரி. இந்த பாருங்கள், அந்த இடத்துல எனக்கு வந்து 999. அதாவது எங்கடா அது வந்து நான் நடக்கலையே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பகல் நேரத்தில் கூட ஓரளவு தேவலாம். நைட் நேரம் இந்த காலை நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. பகல் நேரத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த மதிய நேரத்தில் மட்டும் தான் கிடைக்குது. இப்படி தான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லணும். அதுக்கும் வேறு யாராச்சும் வந்து வேண்டாம் இப்போலாம் யார் எங்கெங்க உங்களுக்கு குழப்பம் இல்லை, ஒரு மாதிரி போர் அடிக்குதுன்னு கடுப்பாகி போயிடாதீங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்ததுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு இப்போ தான் உங்கள்ட்ட திரும்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக பேச வந்துருக்கிறேன், தண்ணி குடிச்சிட்டு. இந்த ஒருத்தன் மேலே இருக்கிறான், ஆனால் அவனை அடிக்க முடியலங்க. நானும் ஃபயர் பண்ணுறேன், அந்த கம்பி தடுக்குதா, இதுதான் நிறைய ஃப்ரீ ஃபயரில் பக் இருக்குது. சரி ஓகே, அப்படி ஃப்ரீ ஃபயரில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா காரில் போகும்போது சுடணும். இந்த மேலேருந்து நம்ம குதிச்சா இல்லை, மேலேருந்து கார்லேருந்து விழுந்தா இல்லை பைக்லேருந்து விழுந்தாலும் பைக் உடஞ்சி நொறுங்கணும், அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம வந்து ரியாலிட்டியாக எதிர்பார்க்க முடியாது. சரி ஓகேங்க, நான் மேலே உள்ள திரும்பி அந்த கம்பியில் நின்றுட்டு தான் பார்த்தீங்களா, மேலே அவனை அடிக்கலான்ட்டு போனேன். பக்கத்தில் இன்னொருத்தன் இறங்கிட்டான். ஸோ அந்த டயரில் ஜம்ப் பண்ணி அடிக்க முடியுதான்னு பார்க்க போனேன். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே எதனா ஒரு வீடியோவில் ஏதாவது ஒன்று வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சொன்னதை சொல்லப்படி. சரி ஓகே, அட போகடா. இல்லைங்க, நான் சொல்லக்கூடாது தான் நினைக்கிறேன் மக்களே, சத்தியமாக நான் சொல்லக்கூடாது தான் நினைக்கிறேன். ஆனால் அதுவாக வருது வாயில். இந்த இடத்துல தான் வந்து கேவலமாக செத்து போயிடுவேன். இந்த இடத்துல நான் சாகலைன்னா இந்த மேட்சை முழுசாக ஃபினிஷ் பண்ணி நான் இந்த மேட்சை உங்களுக்கு எடுத்து போட்டிருப்பேன். கண்டிப்பாக அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய் வார்த்தைக்கெலாம் சொல்ல மாட்டேன், பூய் அடிக்கிற மேட்சாக தான் இருக்கும். பாய் கேஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன். பூய் அடிக்கலாலுமே அது கண்டிப்பாக ஒரு நல்ல மேட்சாக தாங்க இருக்கும். இதில் எந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இதுவும் நல்ல மேட்ச் தான் அப்படிங்கிறத நம்புகிறேன். பாய் கைஸ். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.